டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தை வெறும் போலியான அரசியல் நாடகமா? தொடர்ந்தும் லெபனானில் நடப்பது என்ன? இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்லப்படுமா? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். இந்த போர் பதற்றங்கள் மிக பெரிய அளவில் பொருளாதார சுமைகளை மக்கள் மத்தியில் திணித்திருக்கிற இந்த நேரத்தில் இதால் மிக பெருமளவில் பாதிக்கப்பட்ட நாடுகள் என்று பார்த்தீங்கன்னா இந்த சார்பு நிறை பொருளாதார நாடுகள் தான். ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், கீழத்தேச நாடுகளாக இருக்கட்டும், ஒரு நாட்டை சார்ந்திருக்கின்ற அல்லது ஒரு நாட்டினுடைய எண்ணெய் வளத்தில் தங்கி இருக்கின்ற நாடுகள் எல்லாம் இதில் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற தான் சொல்லலாம். இதுக்கு வெறுமனே நாங்கள் கீழத்தேச நாடுகளை மட்டும் இதால் பாதிக்கப்பட்ட நாடுகள் என்ற பட்டியலில் கொண்டு வர முடியாது. ஐரோப்பிய நாடுகள் மிக பெருமளவில் குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றமே காணப்படுகின்றது. ஆகவே மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய பொருளாதார மீட்சியிலிருந்து அடுத்த கட்டம் நோக்கி பயணிக்கிற வழிவகைகளை எப்படி மேற்கொள்கின்ற ஒரு மனநிலையில தான் அவர்கள் இருக்கின்றார்களே தவிர இந்த போருக்கு யாருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு மனநிலை இல்லை. முன்னே காலகட்டங்களில் அந்த ஒரு மனநிலை இருந்த ஈரானுக்கு ஆதரவா, அமெரிக்காவுக்கு ஆதரவா என்கின்ற மனநிலைகளில் ஐரோப்பிய, மத்திய கிழக்கு மற்றும் கீழத்தேச நாடுகள் இருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. இலங்கை விவகாரத்தில் கூட ஈரானுக்கான ஒரு குரலை கொடுக்கவில்லை என்று மிக பெரிய அளவில் எதிர்க்கட்சிகளால் விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட மிக பெருமளவிலான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இன்னொரு கட்டத்தில் பார்க்க அமெரிக்காவில் இந்த கப்பல் விவகாரம், ஈரானுடைய கப்பல் இலங்கையினுடைய கடற்பரப்பில் வந்திருக்க அதற்கு ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமாரசநாயக்க அவர்கள் ஆதரவு நிலைப்பாடு ஒன்று தெரிவிக்கின்ற பொழுது இது அமெரிக்காவுக்கு எதிரான செயல்பாடு, இதால் இலங்கைக்கு பிரச்சனை வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளிலிருந்து குரல் எழுப்பப்பட்டிருந்தது. ஆகவே இரண்டு நிலைப்பாடுகளையும், அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலையும் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலையும் முதல் எங்கள் நாட்டிலேயே குரல் கொடுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் யாருக்கு எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறோம் என்ற நிலைப்பாடு போய் எங்களுடைய நாட்டுக்கு யார் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிப்பார்கள் என்ற ஒரு சூழ்நிலைக்கு இப்போ கீழத்தேச நாடுகள் மட்டுமில்லாமல் ஐரோப்பிய நாடுகளும் வந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இதற்கு காரணம் போர் சூழல் இவ்வளவு காலமும் நீண்டு செல்லும் என்பதுதான். உண்மையிலேயே இந்த முன்னைய காலகட்டங்களில் அமெரிக்கா நிகழ்த்திய போர் ஒரு குறுகிய கால போராகத்தான் இருந்தது. இவ்வளவு காலம் நீளும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. அதுதான் ஈரானுடைய வெற்றியாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த போரை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த போரை ஒரு பொருளாதார போராக மாற்றியதுதான் ஈரானுடைய மிகப்பெரிய வெற்றியாக பொருளாதார நிபுணர்களும் சரி, அரசியல் நிபுணர்களும் சரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பக்கம் ஈரானுடைய வெற்றி என்பது இருந்தாலும் கூட இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அழைத்ததற்கு பிரதான காரணமாக இருக்கிறதும் கூட இதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பொருளாதார சூழ்நிலையை ஏனைய நாடுகள் சந்தித்து வருகின்றது என்கின்ற அழுத்தம் டொனால்ட் ட்ரம்புக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடுகளாலேயே அழுத்தத்தை வாங்கி கொண்டிருக்கின்றார் என்றுதான் மிகப்பெரிய ஒரு பேச்சாக சர்வதேச அரங்கில் தொடர்ந்தும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பேச்சுவார்த்தை நகர்வுகள் எந்த அளவுக்கு சாத்தியமானதாக இருக்கும். உண்மையிலேயே செனட்டர்கள், அமெரிக்காவினுடைய செனட்டர்கள் கூட டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த போர் ஒரு தேவையற்ற போர், இவ்வளவு நாளும் நீண்டு கொண்டிருக்கின்றது போர் ஒரு தேவையற்ற ஒரு போராகத்தான் பார்க்கின்றார்கள். உண்மையிலேயே அமெரிக்கவர்கள் இந்த போரை வெறுக்கின்றார்களாண்டா முற்றுமுழுதாக இல்லைன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த அமெரிக்காவினுடைய அரசியல் நிர்வாகத்துக்கு இந்த போர் தேவையானது. ஆனால் நீண்ட காலம் நடப்பது தேவையானதாண்டா கேள்விக்குறிதான். உண்மையிலேயே இந்த பொருளாதார வளச்சுரண்டல் என்ற நிலைப்பாட்டில் தான் அமெரிக்காவினுடைய இரண்டு கட்சிகளும் இருக்கு. தங்களுக்குள்ள மோதல் சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த ஒரு நாட்டிலிருந்து பொருளாதாரத்தை முற்றாக ஆக்கிரமிப்பிக்கிறதுல இரண்டு கட்சிகளுமே ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த போர் நீண்ட காலம் செல்றது தான் தேவையற்ற ஒரு விடயம் என்று அவர்கள் கூறுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த நிலைப்பாட்டிலேருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்காவினுடைய செனட் சபை ஆலயம் கூட இந்த அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதால் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தார். ஆனால் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டுக்கு வாரத்துக்கு முதலே 48 மணி நேர கெடு நேரத்தை கொடுத்திருந்தார் இந்த கோர்மூஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று ஈரானுக்கு. ஆனால் ஈரான் அதற்கு என்ன பதிலளித்ததென்றால், உண்மையிலேயே இந்த 48 மணி நேரத்துக்கு உள்ள நீங்கள் இந்த கோர்மூஸ் நீரிணையை திறக்காது விட்டால்
அடுத்த கட்டமாக உங்களுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் வந்து தாக்கப்படும். உண்மையிலேயே மின் உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்பட்டால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேதத்தை ஈரான் சந்திக்கும் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு வகையில் போருக்கு அது பின்தங்களாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஏவுகணைகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஏனைய போர் சாதனங்களாக இருக்கட்டும், இப்போ தொழில்நுட்ப ரீதியாக இணைந்தவையாகத்தான் இருக்கணும். உண்மையிலேயே ஒரு தளத்தை நோக்கி தாக்கணும் என்றால் அங்கே தொழில்நுட்பமும் இணைந்திருக்கிறது. தொழில்நுட்பம் என்று கூறுகின்ற பொழுது மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான தொழில்நுட்ப உதவிகளும் அங்கே தேவைப்படும். ஆகவே மின்சக்தி நிலையத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் போருக்கும் ஒரு பின்தங்கலாக இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு கெடு நேரத்தை ஈரானுக்கு வழங்குகிறார். ஆனால் ஈரான் உடனடியாகவே மறுதளித்து உங்களுடைய முக்கிய மத்திய நிலையங்களாக இருக்கப்படுற பல நிலையங்கள் மேலே நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம். இது உங்களுக்கு மட்டுமில்லை, அரேபிய நாடுகளுக்கு கூட மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளுக்கு கூட மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஈரான் சொன்னோன்னு அடுத்ததாக பேச்சுவார்த்தை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார். அதற்கு ஈரான் ஒத்துக்கொள்ளுமாண்டா அங்குதான் மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அமெரிக்காவினுடைய நிபந்தனைகள் ஈரானை முற்றுமுழுதாக அடிபணிய வைத்தல் அல்லது ஈரானுக்குள்ள மறைமுகமாக ஒரு ஆக்கிரமிப்பை திணித்தல் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நகர்வுகள் வந்து அமையும். இதை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். முன்னைய நாட்களில் அமெரிக்கா இந்த நாடையெல்லாம் ஆக்கிரமிப்பு என்ற ஒரு அடிப்படையில் இங்கே அணு உற்பத்திக்கான அல்லது அணு ஆயுதத்துக்கான நகர்வுகள் இருக்கின்றது என்று அமெரிக்கா எந்தெந்த நாடுகளை எல்லாம் கண் வைக்கின்றதோ அந்த நாடுகள் எல்லாம் அடுத்த கட்டமாக மறைமுகமான ஒரு ஆக்கிரமிப்பை அமெரிக்கா வைத்திருந்தது என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே ஒரு பாணியத்தான் ஈரான் மேலேயும் காட்டுவதற்கு அமெரிக்கா நுழையும். இதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு பேச்சுவார்த்தை தந்திரமாக அமையும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதிக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்போ கூட ஈரானுடைய அரசியல் நிலைப்பாடுகளின் படி இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எந்த ஒரு விதத்திலையும் சம்மதிக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாடில் தான் இருக்கின்றார்கள் என்கின்ற மறைமுக தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு வகையில் நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது முன்னைய காலகட்டங்களில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன விஷயத்தை தெரிவித்தார் என்றால், ஈரான் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு அடிப்படையில் பேசியிருந்தார். ஆனால் இப்போ ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலேயே ஒரு தோல்வி நிலையை மறைமுகமாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டி இருக்கின்றது. உண்மையிலேயே ஹோர்முஸ் நிலைக்கான ஒரு கெடுநாளை விடுத்ததும் கூட உண்மையிலேயே போர் ரீதியாக அவர்கள் கொஞ்சம் பின்தங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீண்டகால போர் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான சுமைகளை ஏற்படுத்தக்கூடும். என்னதான் இந்த போர் அவர்களுக்கு தேவை, அடுத்த கட்டம் நோக்கி நாங்கள் நகர்வுகளை மேற்கொள்ளலாம், மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் எரிபொருள் வளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படை இருந்தாலும் இது நீண்டு கொண்டு சென்றால் ஒரு பொருளாதார சிதைவை அழிவை மீண்டும் அமெரிக்கா சந்திக்கும், இஸ்ரேல் சந்திக்கும் என்கின்ற ஒரு நிலையில தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தால் பேச்சுவார்த்தை என்கின்ற நிலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தால் லெபனான் கைப்பற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உண்மையிலேயே போர் சட்டங்களின் படி ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டிலிருந்து மக்களை இடம்பெயர வைக்கணும் என்றால் தற்காலிக இராணுவ நடவடிக்கைகள் மூலமாகத்தான் அவர்களை அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர வைக்க முடியும். ஆனால் லெபனானில் இருந்து 20% மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தற்காலிக இராணுவ நடவடிக்கையாண்டா இல்லை, போர் விதிமுறைகளை மீறி சர்வதேச சட்டங்களை மீறி ஒரு மிக பெரிய அளவிலான மக்கள் தொகையை அங்கே இடம்பெயர வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். லெபனான் முற்றுமுழுதாக இஸ்ரேலினுடைய கைகளுக்கு ஒரு ஆக்கிரமிப்பு நிலைப்பாட்டில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதனால் சர்வதேச சட்டமன்றத்தில் நிற்பாட்டப்படுமா, சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் நிற்பாட்டப்படுமா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து அழுத்தங்கள் ஏனைய நாடுகளால் இஸ்ரேல் மேலே வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு இஸ்ரேல் என்ன பதில் சொல்ல போகின்றது? ஏற்கனவே இஸ்ரேல் மேலே, இஸ்ரேல் அதிபர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பிடியானை போன்ற பல விடயங்கள் அவர் மேலே கொடுக்கப்பட்டிருந்தார். இருந்தாலும் கூட அவர் சாதாரணமான நடமாடுகின்ற ஒரு மனிதராகத்தான் இருக்கின்றார் சர்வதேச அளவில் பார்க்கின்ற பொழுது. ஆகவே இந்த சர்வதேச சட்டங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக பாயும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட அது எந்த அளவில் சாத்தியமான விடயமாக இருக்கும் என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது.